கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைப்படங்களோட ஆதிக்கம் நிறையவே இருக்கு. டிஎம்கே ரெட் ஜெயன்ஸ் மூவிஸோட ஆதிக்கம் நிறையவே இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல, சம்பாதிக்கவே முடியல, படத்தை எடுத்தா கூட வெளியிட முடியல. நீங்க தான் முழுக்க முழுக்க படத்தை வெளியிடுவேன்னு சொல்றீங்க. ப்ரொடியூசர் தனியா வச்சுக்க முடியல, டிஸ்ட்ரிபியூட்டர் தனியா வச்சுக்க முடியல, எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம், உங்களோட ஜனநாயகம் என்னன்றது நாங்க அங்க காமிக்கிறோம் அப்படின்ற ரீதியில தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சாப்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு போட்டாப்ல. முதல் மாநாடு விக்கிரவாண்டி, 2வது மாநாடு மதுரை. அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் 2 வருஷம், முதல் சட்டமன்ற எலெக்ஷன். தேர்தல் பிரச்சாரத்தை எங்க ஆரம்பிக்கலாம்? திருச்சியில ஆரம்பிப்போம், திருச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு போனாதான் திருப்பம் வருங்க, ஆட்சியை பிடிக்க முடியுங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி பிடிச்சவங்கன்னா திருச்சியில மாநாடு பொதுக்கூட்டம் போட்டவங்க தானே. அதனால நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு அண்ணாத்த என்ன பண்ணாப்ப திருச்சி மரக்கடையில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. 23 நிபந்தனைகள், கையெழுத்துக்க கூடாது, காலத்துக்கு கூடாது, அந்த சைடு பார்க்க கூடாது, இந்த சைடு பார்க்க கூடாது, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரோட் ஷோலாம் நடத்தக்கூடாது, 5 கார் தான் பின்னாடி வரணும், வேற யாரும் வரக்கூடாது, 500 பேர் தான் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதித்த போதும் கூட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற ரீதியில அண்ணாத்த என்ன பண்ணாப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 10:35க்கு பிரச்சார டைம். பட் அப்பெல்லாம் வரல, 3 மணிக்கு மேலதான் திருச்சியே வந்தாப்ல. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அதுக்கடுத்து திருவாரூர், 5 மாவட்டங்களை முடிச்சாச்சு. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. திருச்சியில தான் ஆரம்பிச்சாப்ப திருப்பம் வரும் பார்த்தாப்புல. கரூர்ல பயங்கரமான திருப்பம் வந்துருச்சு, அங்க எந்த பிரச்சனையுமே வரல. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நாமக்கல், கரூர், நாமக்கல் கூட முடிஞ்சிருச்சுங்க. கிட்னி திருட்டெல்லாம் அவர் பேசினாரு, அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. கரூர்ல வந்த பிறகுதான் மாட்டிக்கிட்டாப்புல நம்முடைய அண்ணாத்த விஜய். ஏன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் பழம் தின்னு கொட்டை போட்டவர் நம்முடைய KN நேரு அமைச்சர், தங்கமான மனுஷன். அந்த மனுஷன் ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க. சரி, அப்புறம் ஆஸ்கர் விருது வாங்கின நம்முடைய அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரும் தங்கமான மனுஷன், ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பட் கரூர்ல அண்ணாத்த மாட்டிக்கிட்டாப்ல. கரூருக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான பெரிய சம்பவமே நடந்துச்சுங்க. நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுத்துருந்துருக்கலாம், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல நாங்க கொடுத்த இடத்துல நீங்க ஒழுங்கா பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாம், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உங்க ரசிகர்கள் தொண்டர்களை அடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல, நீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருக்க முடியும்? நீங்க இன்னும் நடிகராகவே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க, இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு.